வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தேர்தலுக்கு தயாராகும் பொதுமக்கள் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் நம்மளுடைய முக்கிய அங்கங்களாக இருக்கக்கூடிய தமிழகத்தின் மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா நாளை வாக்குகளை பார்த்திங்கன்னா பதிவு செய்வதற்கு தயாராகி வருகிறார்கள். யாருக்கு வாக்களிக்கணும், எதற்காக வாக்களிக்க போகிறோம், நமக்கு அதனால் என்ன பயன், எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்களாம். ஏனென்றால் தற்சமயம் வரைக்கும் பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து முக்கிய புள்ளிகள்லாம் சமீபத்தில் பார்த்திங்கன்னா வாக்கு சேகரிப்பில் பார்த்திங்கன்னா வீடியை தேடி சென்றதன் காரணமாக ஒரு சில மக்கள்கள் எதிர்வலைகளை தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. காரணம் என்னவென்றால் போன சட்டமன்ற தேர்தலில் இதே மாதிரி தான் நீங்கள் வீடு தேடி வாக்குகளை சேகரித்தீர்கள். அதன் பிறகு அனைத்தையும் செய்து விடுவோம் என்று வாக்குறுதிகளையும் கொடுத்தீர்கள். அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பெருமிதத்தில் 1 2 செய்துவிட்டு மற்றதையெல்லாம் புறக்கணித்து விட்டு இப்பொழுது மீண்டும் வாக்கை கேட்டால் என்ன, வீட்டில் எதிரில் இருக்கக்கூடிய குப்பையை கூட நீங்கள் அகற்றாமல் மற்றது அனைத்தையும் செய்து விடுவேன் அப்படி இப்படி என்று போட்டிருக்கிறீர்களே, இது எந்த விதத்தில் நியாயம் என்று ஒரு பக்கம் கேள்விகளை அடுக்கடுக்காக அடுக்கி செல்லும் பொதுமக்களுக்கு இடையே தற்பொழுது திமுகவினர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கிருந்து கிளம்பி செல்வன் ஒரு ஆட்சிகள் ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் பொதுமக்கள் போன பின் காலம் போல இல்லாமல் இப்போ வரக்கூடிய காலங்களில் அனைத்தையும் எதிர்த்து கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள். அப்பொழுதுதான் தூய ஒரு தேசம் படைப்போம், அடுத்த தலைமுறையினருக்கு அடுத்தடுத்து பெரும் விதத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்ற ஒரு நோக்கத்தில் அவர்களும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. அந்த ஒரு சமயத்தில் தான் தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முக்கிய அங்கங்களாக இருக்கக்கூடிய தமிழகத்தின் வேட்பாளர்களாக திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, மேலும் இருக்கக்கூடிய காங்கிரஸ், நாம் தமிழர் என்று பலவிதமான கட்சிகள் இருக்கிறது. இதில் யாருக்கு வாக்கு செலுத்தலாம் என்ற ஒரு முடிவுக்கு பொதுமக்கள் இன்றே நாளை வாக்குகளை பதிவு செய்ய போகிறார்கள் என்ற ஒரு நோக்கமும் இருக்கிறது. அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தயாராக இருக்கிறார்கள். வாக்கு யாருக்கு போட வேண்டும், யாருக்கு போடக்கூடாது என்பதனை மிகவும் உறுதித்தன்மையாக இருக்கிறார்கள் என்றும் ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது. அரசியல் வட்டாரங்களில் அதான் பேசப்பட்டு கொண்டிருப்பதை நாம் காண்பித்து வருகிறோம். மேலும் இந்த ஒரு சமயத்தில் தான் அனைத்தும் எப்படி மாறப்போகிறது, இந்த ஒரு தேர்தல் அனைத்தையும் மாற்றிவிடுமா, மாறப்போகிறதா, மாறியது பொதுமக்களா தேர்தலா என்பதனை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள, நம்மளுடைய தமிழகத்தை சார்ந்த தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆல் செட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அப்போ தான் அரசியல் சார்ந்த கோணம் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக அடுத்தடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை தற்பொழுது தெரிவிக்கிறேன்.